இப்படி பேசி பேசி தாண்டி உன் ஹஸ்பண்ட் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். சஞ்சு சாரி, நான் என்ன ஒரு சொல்றேன்? வார்த்தை பேசாத பேசாத. சஞ்சனா, 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 சாரி சஞ்சனா, சஞ்சனா. நான் அன்னைக்கு அந்த வார்த்தையை பேசியிருக்க கூடாது. காதல்ல சண்டை போட்டுக்கிறதெல்லாம் சகஜம்தாங்க. ஆனா ஒருத்தரோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி பேசி திட்டுறதெல்லாம் ரொம்ப அநாகரிகம். நான் அதை ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. டேய், நானே மன உளைச்சல்ல இருக்கேன்டா. இங்க வந்தா நீங்களும் மன உளைச்சல் ஆக்குறீங்க. தயவு செஞ்சு இந்த பஞ்சாப் சாங்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யாராச்சும் வராங்களா? நோ நோ ப்ளீஸ். டேய், அந்த பஞ்சாபி சாங் கொஞ்சம் நிறுத்துங்கடா டேய். பிரதர், அது பஞ்சாபி சாங் இல்ல, போஜ்புரி சாங். அவன் பஞ்சாபி சாங் போட்டது கூட எனக்கு பிரச்சனையா இல்லை. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இப்படி சொல்லும் போது தான் மன உளைச்சல் ஆகுது. என்னது? ஒன்றும் இல்லைங்க. அப்படி என்ன மன உளைச்சல் உங்களுக்கு? ஏதாச்சும் பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சா? எப்படிங்க மூஞ்சில் எழுதி ஓட்டியிருக்கா என்ன? அதுதான் என்னோட சூப்பர் பவர். சரி சொல்லுங்க. பிரேக்கப்னு சொல்லிட முடியாது, ம் ஆனால் பிரேக்கப் தான். ஆக்சுவலி எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். ம் ஓப்பன் பண்ணா ம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பஸ் வருது. ம் இன்ஜினியரிங்லாம் நமக்கு செட் ஆகாது, சினிமா தான் நம்ம ஃபியூச்சர்னு அதுலேருந்து ஒரு பையன் இறங்குறான். ம் அந்த பையன் பேரு பிரபு. ம் அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷத்துல ஒரு அசோசியேட் டைரக்டர் லெவலுக்கு வந்துடுறான். எனக்கு ஒரு டவுட், நீங்க தானே அந்த பிரபு? சூப்பருங்க, எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? கண்டினியூ பண்ணுங்க. கதை கொஞ்சம் லென்த்தா போகுமே, பரவாயில்லையா? ம் எல்லாம் கரெக்டாக தாங்க போயிட்டு இருந்தது. நான் கூட ஒரு படத்தில் டைரக்டராக கமிட் ஆனேன். ம் அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். என் கெட்ட நேரம் அந்த படம் பாதியிலே ட்ராப் ஆயிடுச்சு. உனக்கு சினிமாலாம் வேலைக்கு ஆகாது, ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பாதிக்க பாரு, அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் வச்சிட்டா. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அட போங்க, நான் என்ன முடிவு பண்ணேன்? அவளே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் வந்தா. அவளுக்கு ஆல்ரெடி வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. எதனா சொல்லி எனக்கு கழட்டி விடணும்ல, அதுக்கு இது ஒரு காரணம். Cheers. எனக்கு ஒரு டவுட், நம்ம ஏன் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம்? ஏன்னா ட்ரிங்க் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ண கூடாதுல்ல, அதான். கேப் புக் பண்ணி போயிருக்கலாம்ல. என் வீடு பக்கம்தான். அப்போ சிங்கிளா? இல்ல. அப்போ கமிட்டடு? அதுவும் இல்ல. அப்போ உங்க ஸ்டேட்டஸ் என்ன? அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். புரியலையே. டிவோர்ஸி. சாரி சாரி சாரி. நீங்க வேற, அவன் கிடக்குறான் பரதேசி, மேல் ஷாவனிஸ்ட். லவ் லவ்னு ஏமாத்தி இப்ப நான் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் பாத்தீங்களா? அப்ப என்ன
அவன பார்த்துக்கலாம் விடுங்க. ம், நீங்கெல்லாம் வேற லெவலுங்க. என்ன நான்லாம் லவ் ஃபெயிலியர் ஆகி ஒரு வாரம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். ம், ஆனால் நீங்கள் டிவோர்ஸ் ஆச்சு இவ்வளோ ஸ்டைலாக டீல் பண்ணுறீங்க. ஸ்மால் பாய். உங்களை பார்த்த உடனே ஒரு டைலாக் தாங்க ஞாபகம் வருது. என்ன உண்மையான திருட தான் இருக்கிற இடத்த காமிச்சிக்க மாட்டான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்ப என்னது? உங்களுக்கு எப்படி டிவோர்ஸ் ஆச்சு? ஆ, அடிங்கு. டேய், ஐயோ! நில்லுடா, ஓடாதடா. அம்மா தாயே, நாயே, பரதேசி, தெரியாம கேட்டேன், நில்லுடா. விட்டுடு. ஏய், சஞ்சனா, ஐ எம் ரியலி சாரி சஞ்சனா. என்னை மன்னிச்சிரு. தப்பு என் மேலே தான். நமக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் அப்படி நான் பேசியிருக்க கூடாது. சாரி சஞ்சனா. நான் கிளம்புறேன். சஞ்சனா, ஆர் யூ ஓகே? நீ இன்னும் போலையா?